வணக்கம். டிசிஎஸ் என்எஸ்சி கேஷ் எக்பெட்டில் இந்த புக் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா 52 வீக் லோ இன்றைக்கி அடித்தது. அதே நேரம் டெய்லி கேண்டில் இந்த கேண்டில் நேற்றைய கேண்டிலோடு செக் பண்ணி பார்க்கும்போது 2-வே ட்ரெண்டுன்னு சொல்லுது. என்னுடைய ஃபார்முலா படி டவுன் ட்ரெண்ட் அண்ட் அப் ட்ரெண்டு ரெண்டு ட்ரெண்டுமே இருக்கும். இதை எப்படின்னா 3057 ட்ரெண்டு சைடரு, இதற்கும் கீழே வர்த்தகமானால் டவுன் ட்ரெண்டு, டவுன் டார்கெட் 3024. இது டிமாண்ட் ஜோன், இதை தொட்டால் ரீபவுண்ட் ஏற்படும். இதற்கு மேலே வர்த்தகமானால் அப் ட்ரெண்டு, அப் டார்கெட் 3090. இது சப்ளை ஜோன், இதை தொட்டோன்னு கீழே இறங்க வாய்ப்பு. 3024 உடைத்தால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் 2991 வரை செல்ல வாய்ப்பு. அதே சமயம் 3090 கிராஸ் செய்தால் என்ன ஆகுது அப்படின்னா 3123 வரை மேலே செல்ல வாய்ப்பு. வார அளவில் இது சப்போர்ட்டை உடைத்து விட்டது. 3063.80 என்ற நிலை உடைத்து விட்டது. அதை பற்றி இரண்டாம் பாகத்தில் சொல்கிறேன். இது டிசிஎஸ் என்எஸ்சி கேஷ் மார்க்கெட்டில் ரெண்டாவது பாகம். இது என்னென்னா வீக்லி சார்ட்டு. இது என்ன ஆச்சுன்னா 63.80 என்ற நிலை உடைத்து விட்டது. இங்கே ரீபவுண்ட் ஆகிருக்கணும். இங்கே டச் ஆனோன்னா இப்படி ரீபவுண்ட் ஆகிருக்கும், இதை உடைத்து விட்டது. இதனால் இது என்ன நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3057 ட்ரெண்ட் சைடர், இது வார அளவிலான நிலைகள். இதற்கும் கீழே வர்த்தகமானால் 2991 டவுன் ட்ரெண்டு, 2990 டார்கெட்டு. இது டிமாண்ட் ஜோனு, இதை தொட்டவுடனே மேலே ஏல. அதே சமயம் இதற்கு மேலே வர்த்தகமானால் 3063.80 இது சப்ளை ஜோனு, இதை தொட்டவுடனே கீழே இறக்க வாய்ப்பு. 3063.80 தாண்டினால் 3136 வரை செல்ல வாய்ப்பு. 2991 என்ற நிலையை உடைத்தால் 2920 என்ற நிலை வரை கீழே செல்ல வாய்ப்பு. இதுதான் நிலைகள். இதற்கு தகுந்தாமல் வர்த்தகத்தை தினசரி அளவையும் கொடுத்துருக்கேன், வார அளவிலான அளவையும் கொடுத்துருக்கேன். நன்றி, வணக்கம். வீட்டு வார்த்தை சந்திப்போம்.